நான் உங்க ஸ்ருதி மேம் அண்ட் இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட்ல எவல்யூஷன் என்டையரா கவர் பண்ண போறோம் பசங்களா. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் 12 சிலபஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜெனட்டிக்ஸ் யூனிட் இருக்கு இல்லையா, ஆல் த 3 சாப்டர்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் அண்ட் இவல்யூஷன், மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் தான். ஓகே, அண்ட் அதுலேருந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மாசா இந்த என்டையர் சாப்டரை கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த்ரோ சம் ஸ்டார்ஸ் அண்ட் கிரியேட் சம் எனர்ஜி பசங்களா. இன்னைக்கு ஐ வாண்ட் தெரிக்க விடுற எனர்ஜி இன்னைக்கு சாட் பாக்ஸில். இஸ் தட் ஓகே? எஸ், ஃபேண்டாஸ்டிக். நவ் எவல்யூஷன்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, யோ என்ன தியரியோ நிக்கச்சக்கமா வந்து இரலவெண்டான விஷயங்களை படிக்க போறோமா அப்படின்ட்டு. பட் ஆனா அது ஆக்சுவலா அப்படி கிடையாது. எவல்யூஷன் அப்படிங்கிறது இஸ் அ ஸ்டோரி. ஓகே, எப்படி வந்து நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்பொழுது அண்ட் தென் ஒரு 5 வயசு ஆகும்போது 10 வயசு ஆகும்போது அண்ட் இன்னைக்கு உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியுது இல்லையா, உங்கள் அம்மா அப்பாவால் பார்க்க முடியுது இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு லைஃப்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுதான் இஸ் அவர் எவல்யூஷன். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், லைஃப் முதல்ல எப்படி வந்தது. ஓகே, அண்ட் இந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப்க்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தியரி இருந்திருக்கும் இல்லையா, லைஃப் இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த தியரிஸ்லாம் என்னென்ன அண்ட் இந்த ஒரு எவல்யூஷன் நடந்ததுக்கான எவிடன்ஸ் என்ன. இப்போ வந்து மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறோம், பட் அதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னென்ன. அண்ட் தென் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம், ஃபாலோட் பை பயாலஜிக்கல் ரெவல்யூஷன். ஸோ எவல்யூஷன் ஆஃப் ஒவ்வொரு லைஃப் ஃபார்ம் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் வி கோயிங் டு சி சம் மெக்கானிசம்ஸ் அலாங் வித் ஹார்டி-வீன்பர்க்ஸ் பிரின்சிபல். அந்த கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் எவல்யூஷன் ஆஃப் மேன். ஸோ உண்மையிலேயே வந்து நமக்கு இருக்கிற வால் வந்து குரங்குலேருந்து தான் வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே பசங்களா, இஸ் தட் ஓகே? ஸோ பசங்களா, யூ ஆல் நோ தட் நம்ம Xylem டீம் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக வேண்டி வி ஆர் தேர் வித் யூ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா செஷன்ஸோட பிடிஎஃப்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியில் கிடைக்கும் ஆன் டெலிகிராம், வாட்ஸ்அப் அண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸோ மறக்காம நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் Xylem 11th and 12th CBSE சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த சேனலில் யூ ஆல் நோ நம்ம மேரத்தான் நடத்திட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம நிறைய சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணுவோம் அண்ட் a lot is waiting for all of you. ஓகே பசங்களா, ஃபேண்டாஸ்டிக். நவ் டு ஸ்டார்ட் வித் த சாப்டர் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒருத்தரோட மூஞ்சி இருக்கு இல்லையா, அது யாரோட மூஞ்சி அப்படிங்கிறத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணலாம். பட் இந்த லைஃப் ஆன் எர்த் எப்படி வந்துட்டு, ஓகே, அண்ட் இன்னைக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்பை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ மேமல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஹியூமன்ஸ் இருக்குது, எலிஃபெண்ட்ஸ் இருக்குது, டால்ஃபின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேமல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எத்தனையோ கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஸ்பீஷீஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு படிக்கிற அந்த ஒரு இவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத படிக்கிற பயாலஜியாக தான் நம்ம இவல்யூஷனரி பயாலஜி ஆர் பயோ இவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மேயர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் முதல்ல 1970 இதை பற்றி பேசியிருந்தார். ஓகே, ஸோ ஒரிஜின் ஆஃப் லைஃப், லைஃப் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல, அதாவது கோழி முதல்ல வந்திருக்குமா முட்டை முதல்ல வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி லைஃப் முதல்ல எங்கேருந்தோ ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு லைஃப்ல இருந்து இன்னொரு லைஃப் வரும் அப்படின்னு சொன்னா அந்த முதல் லைஃப் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கொஸ்டின் வரும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உயிர் அற்ற ஒரு அணுலிருந்து தான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ இனானிமேட் மேட்டர்ல இருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த லைஃப் ஒரிஜினேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு 3800 to 4200 million years ago இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. ஓகே, அண்ட் இந்த தியரி, அதாவது லைஃப் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற தியரிக்கு எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் வந்து அவங்களோட தியரிஸை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வி ஹாவ் த பிக் பேங் தியரி. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு யூனிவர்ஸில் அண்ட் அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து வந்த டஸ்ட், கேஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கிளவுட் ஆஃப் மாஸ் வந்து அப்படியே செட்டில் ஆகி நம்ம யூனிவர்ஸாக இட் டுக் ஷேப். அதில் எக்கச்சக்கமான கேலக்சிஸ் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே அங்கிருந்து தான் வந்தது. இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் தான் முதல்ல இதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம இன்னி வரைக்கும் நம்புறோம். ஓகே, விச் இஸ் கால்ட் த பிக் பேங் தியரி. ஓகே, பிக் பேங் தியரியை ஃபாலோ பண்ணி ஓகே இப்படி தான் யூனிவர்ஸ் வந்தது, நம்ம கேலக்ஸி வந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபர்தர்
லேட்டர் ஆன் லைஃப் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஒரு தியோரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் ஒன்று இருந்தது. அதாவது இறைவன் தான் வந்து நம்மள எல்லாரையுமே படைச்சார். பைபிள் பொறுத்த வரைக்கும் 6 நாள்ல வந்து காட் மேட் இட் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஹிந்து மைத்தாலஜியில வந்து காட் பிரம்மா தான் வந்து இதை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ப்ராக்டிசஸ்ல லைஃப் இப்படிதான் வந்திருக்கும், நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு சக்தி தான் வந்து இது எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு தியோரி இருந்தாலும் இதுக்கு எந்த விதமான ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இல்லை. அதனால இந்த தியோரியை நம்ம இனிமேல்டி அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே, சரி, வேற என்னப்பா தியோரி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ரிக்டர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண ஒரு தியோரி, அதை அரீனியஸும் வந்து சப்போர்ட் பண்ணார். என்ன அப்படின்னா, வேற வேற பிளானட்ல இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேற வேற பிளானட்ஸ்ல கேலக்சிஸ்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்போர்ஸ். ஓகே, வாட் ஆர் ஸ்போர்ஸ்? ஸ்போர்ஸ் ஆர் நத்திங் பட் நம்மளோட செல் வந்து இட் கோஸ் இன் டு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல இட் வில் கிளஸ்டர் இட் செல்ஃப் அஸ் அ ஸ்போர், அண்ட் எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ இட் வில் கிவ் ரைஸ் டு லைஃப். ஓகே, அதுதான் நம்மளோட பிளான்ட்ஸ்ல பார்க்குறோம், ஃபங்கைல பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ஸா புரோட்டோபிளாசம் வந்து வேற வேற பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்ல இருந்து அப்படியே பூமியில வந்து விழுந்திருக்கும். அண்ட் அங்க விழுந்த அந்த ஒரு காஸ்மிக் டஸ்ட்ல இருந்து தான் லைஃப் ஒரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தியோரி கொடுத்தாங்க. அந்த காஸ்மிக் பான்ஸ்பெர்மியா தியோரி அப்படின்னு அரீனியஸ் சொன்ன, அதாவது ரிக்டருக்கு சப்போர்ட் பண்றேன், சரி நான் தனியா ஒரு தியோரியை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரீனியஸும் தனியா என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து யூனிவர்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கோ இல்லை ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கோ லைஃப் வந்து அப்படியே ஜாலியாக யூனிவர்ஸில் பறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி, நம்ம அப்படியே சும்மா நிலாவில் போய் ஒரு 2 நாள் ரெசார்ட்டை தங்கிட்டு வரலான்ற மாதிரி காஸ்மிக் பான்ஸ்பெர்மியா தியோரி அப்படின்னு சொல்லி அரீனியஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். ஓகே, ஸோ வாட் டிட் ஹி சே? இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து தி எக்ஸிஸ்டட் த்ரூ அவுட் த யூனிவர்ஸ், அண்ட் இந்த ஸ்போர்ஸ் வந்து ஃப்ரீயாக ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணி எந்த பிளானட்டுக்கு வேணா போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர் வந்து நம்ம பூமியில் வந்திருக்கும், அண்ட் அதிலிருந்து தான் லைஃப் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியோரிஸ்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிற டைமில் there were 2 scientists called Oparin and Haldane. Okay, so இந்த Oparin and Haldane ரெண்டு சயின்டிஸ்டும், Oparin வந்து was a Russian scientist, Haldane வந்து was an Indian scientist but actually born in England. Okay, England born Indian scientist. Okay, so இந்த ஒரு சயின்டிஸ்ட் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்க, மாடர்ன் ஹைப்போதிசிஸ் ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எர்த்ல எப்படியோ கெமிக்கல்ஸ் இருந்தது இல்லை, அப்போ அந்த கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் முதல்ல லைஃப் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, which is also called abiogenesis. பயோனா என்ன? லைஃப். பயோ அப்படின்னா லைஃப் அற்றது. ஓகே, லைஃப் இல்லாதது. ஸோ ஜெனசிஸ்ன்னு சொல்லும்போது இட் இஸ் ஸ்டார்டிங். ஸோ ஏபயோஜெனசிஸ் சொல்லும் பொழுது உயிர் இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து தான் முதல்ல லைஃப் வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் சிந்தசிஸ் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தியோரியை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன சொன்னாங்க, தண்ணி தான்ப்பா மெயின், அதுக்கப்புறமா நமக்கு இருந்த வேற வேற கேஸஸை வச்சுலாம் நமக்கு வந்து லைஃப் வந்துருச்சு. இப்போ நிலாவில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை, அதனால தான் அங்கே லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தியோரி சொன்னாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ப்ரிமிட்டிவான எர்த்தில் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, ஆக்சிஜன் ஆஸ் சச் அப்போ இருக்கல, அப்போ அங்க இருந்த கேஸஸை வச்சு தான் முதல்ல லைஃப் வந்திருக்கணும். அப்போ முதல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஆனேரோபிக் ஃபார்ம். ஓகே, இன்னமும் நிறைய பாக்டீரியா, நிறைய குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ் வந்து லிவ் விதவுட் ஆக்சிஜன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனரோபிக் ஃபார்ம் தான் முதல்ல ஒரிஜினேட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட தியோரி ப்ரப்போஸ் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இதில் அவங்க என்ன சொன்னாங்க, ஃப்ரீ ஆக்சிஜன் வந்து ப்ரிமிட்டிவ் அட்மாஸ்பியரில் இல்லை, ஸோ அதனால தான் ப்ரிமிட்டிவ் அட்மாஸ்பியரை நம்ம ரிடியூசிங் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக வெரிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு யூரே அண்ட் மில்லர் ரெண்டு பேரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து
யாரும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் லைஃப் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு 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 செட்டப்லாம் அரேஞ்ச் பண்ணி இதில் வந்து மீத்தேன், அமோனியா, ஹைட்ரோஜன், ஓகே, பிகாஸ் இட் வாஸ் ரிடியூசிங் அட்மாஸ்பியர், ஆக்சிஜன் இருக்குல்ல. ஸோ அந்த ஹைட்ரோஜன் இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியரில் எலக்ட்ரோட்ஸை வச்சு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து டெம்பரேச்சரையும் அதே அளவுக்கு ஹையாக வச்சு இவங்க வந்து ட்ரை பண்ணாங்க என்னதான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் முதல்ல இந்த மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன் மூலியமாக தான் வந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ மீத்தேன், அமோனியா, ஹைட்ரோஜன் எல்லாத்தையும் 2:1:2 ரேஷியோவில் 0 டிகிரியில் மெயின்டைன் பண்ணி அதை வந்து இதுதான் வந்து அந்த டைமில் இந்த கேஸஸ் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் அவங்க இந்த ஃப்ளாஸ்க் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அதில் தண்ணியை சர்க்குலேட் பண்ண விட்டு 2 டங்ஸ்டன் எலக்ட்ரோடையும் ஃபிட் பண்ணாங்க. ஓகே, இந்த டங்ஸ்டன் எலக்ட்ரோட் மூலியமா ஒரு 60,000 வோல்ட் ஓகே எனர்ஜியை பாஸ் பண்ணி அந்த கேஸஸை வந்து 7 டேஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேப்பர்ஸில், கண்டென்ஸ் ஆன வேப்பர்ஸில் ஒரு ரெட் கலர் சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, என்னடா இந்த ரெட் கலர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தா அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது, நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்குது, நியூக்ளியஸ் ஆஃப் அ செல்லில் என்னெல்லாம் இருக்கும், நம்மளோட டிஎன்ஏ இருக்கும், அதில் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதில் அமைனோ ஆசிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பார்த்த உடனே ரைட்டு, அப்போ இதில் இருந்து தான் லைஃப் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு அப்பேரட்டஸ் யூரியன் மில்லர் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் apparatus. Okay, it's called spark discharge apparatus. Okay, and energy என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணாங்க, ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கா யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த காலத்துலயும் மின்னல் வந்திருக்கலாம், அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கா இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் லைஃப் முதல்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணாங்க. இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் சொல்கிற தியரி எல்லாமே வந்து மறைஞ்சு போச்சு. ஏன்னா சயின்டிஃபிக்லி நம்ம எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் தட் இந்த மாதிரி கேஸஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் ஒன்று சேரும்பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து வந்து நமக்கு நியூக்ளிக் ஆசிட் வருது, ப்ரோட்டீன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து புரோட்டோபயாண்ட் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, ஒரு கான்செப்ட். என்ன இந்த புரோட்டோபயாண்ட் அப்படின்னா, முதல்ல எனக்கு எந்த ஒரு உயிரினத்திலேருந்தும் வராமல் ஏபயாட்டிக்கலி நான் தயாரிச்சிருக்கேன் இல்லையா இந்த ஒரு மேக்ரோ மாலிக்யூல். இந்த மேக்ரோ மாலிக்யூலில் என்னெல்லாம் இருக்குது, இட்ஸ் அ கொலாய்டல் ட்ராப். ஓகே, அண்ட் இந்த ட்ராப்பில் நான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆர்கானிக் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து இஸ் த புரோட்டோபயாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, லேட்டர் அதை ஒப்பேரன் வந்து கோஎசர்வேட் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் should have developed into a cell அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு புரோட்டோபயாண்ட்லையும் எக்கச்சக்கமான மேக்ரோமாலிக்யூல்ஸ் இருந்தது. புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், லிப்பிட், பாலிசாக்கரைட், இது எல்லாமே இருந்தது. ஓகே, அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு புரோட்டோபயாண்ட் வந்து வளர ஆரம்பிச்சது. அண்ட் நேச்சுரலி ஒரு பாக்டீரியா மாதிரி பட்டிங் மூலியமாவோ இல்லை ஃபிஷன் மூலியமாவோ அது டிவைட் ஆகிருக்கலாம். அண்ட் இது டிவைட் ஆகி இவென்ச்சுவலாக வந்து எனர்ஜி சப்போர்ட்டும் இருந்திருக்கும். ஸோ மேபி இட் ப்ரொடியூஸ்ட் ஃபுட் யூசிங் சன்லைட், என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியாது. பட் ரஃபாக இந்த மாதிரி ஒரு கோஎசர்வேட் தான் முதல்ல தன்னை தானே சஸ்டெயின் பண்ணிட்டு வாழக்கூடிய ஒரு லிவிங் ஃபார்மாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பேரன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஓகே, அண்ட் இந்த ஒரு கோஎசர்வேட் தான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சராக ஒரு செல்லாக மாறி அங்கிருந்து நம்ம பயோலாஜிக்கல் எவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சு. ஓகே பசங்களா? ஸோ புரோட்டோபயாண்ட்னா என்ன, முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மேக்ரோ மாலிக்யூல். ஓகே, ஸோ இந்த ஒரு கிளஸ்டர் ஆஃப் மேக்ரோ மாலிக்யூல் தான் வந்து புரோட்டோபயாண்ட். இதுல இருந்து தான் செல் வந்திருக்கணும். ஓகே, அதுல இருந்து தான் லைஃப் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு we believe. ஓகே, சரி, இவங்க கொடுத்த தியரி எல்லாம் ஃபைன். ஆனா இவல்யூஷன் நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அதுக்கான எந்தாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு ஃபார்மாக இருந்தாலும், எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும், இன்செக்டாக இருந்தாலும் அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நம்ப முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான எவிடன்சஸ் நம்ம பயாலஜியில் படிப்போம். So what are these evidences? Firstly, starting with the paleontological
எவிடன்ஸ். ஸோ பேலியன்டாலஜிக்கல் அப்படின்னா என்ன? ஃபாசில்ஸை படிக்கிறது. ஃபாசில்ஸ்னா என்ன? லெட்ஸ் சே ஒரு போன், இல்லை ஒரு இலையோட பிரிண்டாக இருக்கலாம், இல்லை முந்தின காலத்தில் புதைச்ச ஒரு ஸ்கெலிட்டனாக இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாசில்ஸ் ஆர் அவைலபிள் இல்லையா? ஸோ இந்த ஃபாசில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ராக்ஸ்லேருந்து எடுத்து படிக்கும் பொழுது தான், ஓ அப்போ ராக்கோட அடிமட்டத்தில் இருக்கிறது தான் ரொம்ப பழமையான ஸ்பீஷீஸாக இருந்திருக்கும். அப்போ அதிலிருந்து இப்போ ரீசெண்டாக புதைச்சு இருக்கிற ஃபாசில் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குங்கிறத நம்மளால ரொம்ப தெளிவாக படிக்க முடியும். ஓகே, ஸோ பேலியன்டாலஜி அப்படிங்கிறது ஸ்டடியிங் த ஃபாசில்ஸ். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ். எப்படி? ஏன்னா கல் மேலே லெட்ஸ் சே ஒரு பிரிண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு கீழே வேற மாதிரியான ஒரு பிரிண்ட் இருக்கு, அப்புறம் அதுக்கு கீழே வேற மாதிரி ஒரு பிரிண்ட் இருக்குன்னா கிராஜுவலா இங்க இருந்து தான் இது மாறி இருக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே பசங்களா? ஸோ இந்த மாதிரி கல்லுல இல்லை செடிமெண்ட்ரி ராக்ஸ் மெயினாக அதில் இருக்கிற இந்த இம்ப்ரிண்ட்ஸை தான் நம்ம ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேலியன்டாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து நமக்கு தேவையான முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ். நெக்ஸ்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா anatomical எவிடன்ஸ். anatomical எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் பற்றி தான் நம்ம முதல்ல படிக்க போகிறோம். இப்போ ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்னா என்ன? as simple as that. இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் உங்கள் அப்பா வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அம்மா அதே மாதிரி பேங்க்ல வேலை செய்யலாம், டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஷெஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு பைலட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றா இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டில் இன்னொரு 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி வேறு வேறு இடத்துக்கு போகிறாங்களாங்க. ஜட்ஜாக இருந்தால் கோர்ட்டுக்கு போவாங்க, டீச்சராக இருந்தால் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இடத்துக்கு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி பிரிவாங்க இல்லையா? சேம் திங் ஒரு ஹோமோலாகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஒரிஜின் ஒரே ஒரிஜின். ஓகே, நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி அதோட ஒரிஜின் வந்து ஒரே ஒரிஜின். ஆனால் அங்கிருந்து தன்னோட ஃபங்க்ஷனுக்காக வேண்டி, ஓகே, இப்போ ஒரு ஜட்ஜாக இருக்கிறவர் வந்து கோர்ட்டுக்கு போனால் தான் அவரோட ஃபங்க்ஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனால் தான் உங்களோட ரோலை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி தன்னை வேற வேற டிரெக்ஷனில் டீவியேட் ஆகும் பொழுது நம்ம அதை இவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? பிகாஸ் நம்ம ஒரே இடத்துல ஆரம்பிச்சு வெவ்வேறு இடங்களுக்கு நம்ம பரவி போகிறோம் இல்லையா? ஸோ இன் திஸ் கேஸ் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரே ஆன்செஸ்ட்ரல் ஒரிஜினை கொண்டது. ஓகே, ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 limbs அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதே வந்து ஒரு சீத்தா எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஓடுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஒரு வவ்வால் எதுக்கு யூஸ் பண்ணோம்? பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். பட் எல்லாரோடைய 4 arm ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, காப்பிள்ஸ், மெட்டா காப்பிள்ஸ், ஃபெலாஞ்சஸ் அப்படிங்கிற அதே ஸ்ட்ரக்சர் தான் கண்டினியூ ஆகும். சரியா? ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ். ஸோ அவங்களுடைய ஒரிஜின் இஸ் சேம் ஆன்செஸ்ட்ரி, ஆனால் மார்ஃபாலஜிக்கலி அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. அதாவது சிமிலர் மார்ஃபாலஜி. நான் சொன்ன மாதிரி போன்ஸ் எல்லாமே ஒரே தான், ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேற வேற மாதிரியா இருக்கும். ஓகே, ஸோ அப்பியரன்ஸ் வந்து ஒரு குதிரைக்கு ஃபுட்டாக இருக்குது, பேட்டுக்கு விங்ஸாக இருக்குது, வேலுக்கு பேடலாக இருக்குது, சீலுக்கு ஃப்ளிப்பராக இருக்குது, மனுஷனுக்கு கையாக இருக்குது. நம்ம எல்லாத்தோட ஃபங்க்ஷன்ஸும் வேற வேற இல்லையா? பட் நான் சொன்ன மாதிரி போன்ஸ் எல்லாமே மார்ஃபாலஜி எல்லாமே ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். இதே பிளான்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா thorn ஆஃப் bougainvillea, tendril ஆஃப் cucurbita ரெண்டுமே வந்து ஒரு ஆக்சியல் மாடிஃபிகேஷன் தான். ஓகே, அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி bougainvillea thorn ஆகவும், சப்போர்ட்காக வேண்டி cucurbita வந்து ஒரு tendril ஆகவும் தன்னைத்தானே மாற்றிருக்கு இல்லையா? ஸோ என்னதான் ஒரிஜின் சேமாக இருந்தாலும் அவங்க ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி நம்ம வேற வேற மாதிரியா பிரிகிறோம். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரே இடத்துல இருந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி பிரிகிறோம் இல்லையா? ஸோ வி கால் இட் அ டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இஸ் இட் கிளியர்?
எவ்ரிபடி. ஸோ ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து நிறைய நியூ ஸ்பீஷீஸ் அதோட ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இவால்வ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகே, ஸோ நம்ம இந்த ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது we can come to a conclusion that ஓகே, இந்த ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தன்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம படிக்க முடியும். கிளியர் பசங்களா? இஸ் தட் ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள், அடாப்டிவ் ரேடியேஷன் இன் ஆஸ்திரேலியா. வாட் இஸ் திஸ் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு ஆன்செஸ்டர் தான் இருந்தார். ஓகே, ஆனா இந்த ஆன்செஸ்டர் இருக்கிற டைம்லயே ஆஸ்திரேலியா என்னாச்சு, பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம மேப்லயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு தனி ஐலண்டா தனியா இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல அதோட டோபோகிராஃபி, சாயில், வெஜிடேஷன், கிளைமேட் எல்லாமே அதோட ஸ்பீஷீஸை அதோட ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இவால்வ் ஆகிறதுக்கு தான் வந்து இட் வில் பி சப்போர்ட்டிவ் இல்லையா? ஸோ டார்வின் இதை வந்து என்னன்னு சொன்னார்னா டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் தண்ணியில் வாழணும், ஒரு சில பேர் நிலத்துல வாழணும், ஒரு சில பேர் பறக்கணும், ஒரு சில பேர் இருட்டான இடத்துல வாழணும், சில பேர் வெளிச்சமான இடத்துல வாழணும். ஸோ அப்போதான் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட் ஸ்டாலுக்கு போகிறோம், நமக்கு வந்து குலாப் ஜாமுன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம லைனில் நிற்கிறோம். ஆனால் லைன் பெருசாக இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் தான் ஜாமுனுக்கு வெயிட் பண்ணுவோம். அட் ஒன் பாயிண்ட் சரி ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நாமே மாற்றிக்கிட்டு சரி ஜாமுன் இல்லைன்னா என்ன, ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி நம்ம நகர்ந்து போகணும். அப்போ நம்ம பக்கத்து கவுண்டரில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனியாக சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஒரு இனமாக நம்ம ஃபார்ம் ஆகிக்கலாம். Okay, that is exactly what is adaptive radiation. Is that clear பசங்களா? So இந்த மாதிரி ஒரு மார்சூபியல் ரேடியேஷன் வந்து கேன் பி சீன் இன் ஆஸ்திரேலியா. ஸோ அதோட சிச்சுவேஷனுக்கு அதோட ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு சில இது வந்து மோலா, மார்சூபியல் மோலா, கோலாவா, பேண்டிகூட்டா, வாம்பேட்டா, கேங்கருவா இப்படி 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 பரவிடுச்சு. ஓகே, ஆனால் இது மிச்ச பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இதே மாதிரி எந்த ஒரு காமன் ஆன்செஸ்டர் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்களோ அதே மாதிரியான ஒரு ஆன்செஸ்டர் மிச்ச பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்லயும் இருந்திருப்பாங்களா, அந்த ஆன்செஸ்டர்ல இருந்து மிச்ச பிளசென்டல் மேமல்ஸ் எல்லாமே இவால்வ் ஆச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்மளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எலி ஒரு இடத்துல வாழும், நரி ஒரு இடத்துல வாழும், சிங்கம் ஒரு இடத்துல வாழும், எல்லாமே ஒரே இடத்துல வாழணும்னு நினைச்சா முடியுமா? முடியாது. ஸோ ஓகே, ஜாமுன் இல்லாட்டி சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்னு நகர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு ஏரியா, நமக்கான ஒரு டெரிட்டரி நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி என்னாச்சு, இஃப் யூ சி இங்கே வந்து நமக்கு இருக்கிற மோல், ஆன்டீட்டர், மவுஸ், லீமர் இது எல்லாமே ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ்ல பார்க்கும்போது அப்படியே ஆனா கொஞ்சம் வித்தியாசமா. ஓகே, யூ கேன் see there's a marsupial mole, a numbat, a marsupial mouse, spotted cuscus அப்படின்னு various form வந்து had evolved. ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியா நான் என்ன நானே அடாப்ட் பண்ணி அங்கிருந்து மாறும் பொழுது இட்ஸ் கால்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். Is that okay? Now homologous organs சொல்லும்பொழுது நான் என்ன சொன்னேன், நீங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கீங்க, உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி பிரியிறீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ when I talk about analogous organs இது அப்படியே ஆப்போசிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கோம். நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலியாக இருக்கும், இன்னொருத்தரோட ஃபேமிலி ஒரு அக்கௌண்டன்ட் இல்லை பேங்கரோட ஃபேமிலியாக இருக்கலாம், இன்னொருத்தரோட ஃபேமிலி ஒரு ஜட்ஜோட ஃபேமிலியாக இருக்கலாம், இன்னொருத்தரோட ஃபேமிலி ஒரு ஆண்டர்பிரனரோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஒரிஜின்ஸ்லேருந்து வந்த எல்லா பசங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனுக்கு நம்ம அடாப்ட் ஆகும். கரெக்டா? சேம் வே ஃபார் எக்ஸாம்பிள் வானத்தில் பறக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெக்கை இருக்கணும். ஓகே, பட் பட்டாம்பூச்சியோட ரெக்கையும் ஒரு காக்காவோட ரெக்கையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ரெண்டு பேருமே பறக்கிறாங்க, ரெண்டு பேருமே எங்கேருந்து வந்திருந்தாலும் பறக்கிறதுக்கு தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
அதோட ஒரிஜின் வந்து பார்த்தோம்னா ஒரு பேர்டுக்கு அதோட 4 லிம்பே தான் அதோடைய விங். ஆனா ஒரு பட்டர்ஃப்ளைக்கு, ஒரு பட்டாம்பூச்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி an extension of the exoskeleton. Is that clear? So அதே மாதிரி wing of a bat அதே மாதிரி பார்த்தோம்னா it is a modification of the forelimb. So இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. For example, pelvic fins of a fish அதே மாதிரி இட்ஸ் an extension. ஆனா ஒரு சீலுக்கு அதுதான் அதோட கை. ஆனா ரெண்டு பேருமே நீந்தறதுக்கு தான் அதை உபயோகப்படுத்துறாங்க. புரிஞ்சுதா பசங்களா? So அவங்களோட origins are very different but have similar functions. Okay? Is that clear everybody? So இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம எந்த ஃபேமிலியில இருந்து எந்த ஊர்ல இருந்து எந்த மாதிரி நம்ம கிளம்பி வந்திருந்தாலும் ஒரே கிளாஸ்ல இருந்து ஒரே சிலபஸ் படிக்கிறோம், ஒரே டீச்சர் தான் உங்க எல்லாருக்குமே சொல்லி தராங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், வெவ்வேறு இடங்கள்ல இருந்து ஒன்று கூடி இந்த இடத்துக்கு வருவோமா? அப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்வர்ஜென்ட் எவல்யூஷன். அப்போ கான்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லும்பொழுது வேற ancestral origin இருந்தா கூட functionally all of them come to be the same. Is that clear everybody? Is that clear? So ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸும் இல்ல நார்மல் டெரெஸ்ட்ரியல் ரீஜன்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸையும் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே கண்டிஷன்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if you take a anteater and a numbat. Okay, numbat வந்து is a marsupial, is an Australian marsupial. ஆனா அதே இது an anteater is a placental mammal. ரெண்டு பேருமே ஒரே கண்டிஷன்ல வேற வேற இடத்துல இருந்தா கூட அவங்க ஒரே ஃபங்க்ஷனுக்கு ஒன்று சேர்ந்து வந்தாங்க. Is it clear? So they have similar habitats of the other continents and they have similar functions with each other. But ரெண்டு பேருமே வேற வேற இடத்துல இருந்து ஒரிஜினேட் ஆகி கம்ப்ளீட்டா வேற வேற இடத்துல இருக்காங்க. Is that clear? So இந்த மாதிரி adaptive convergence, okay, ரொம்ப க்ளோஸான ஸ்பீஷீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்பாட் அண்ட் anteater பார்க்கும்பொழுது அவங்களோட ancestral species ரொம்ப க்ளோஸ். அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா ஆனால் வேற வேற இடத்துல ஒரே ஃபங்க்ஷனுக்காக ஒன்று கூடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது we call it parallel evolution. Is that okay பசங்களா? Is that okay? But analogous organs அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சேம் ancestry கிடையாது. வேற வேற ஒரிஜின்ஸ்லேருந்து வேற வேற இடத்துலேருந்து வர எல்லாருமே சேர்ந்து வர்றது தான் analogous organs. Am I clear? Is that okay பசங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு anatomically நமக்கு கிடைக்கிற மார்ஃபாலஜியை வச்சு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எவிடன்சஸ். ஓகே, மூணாவது டைப் ஆஃப் எவிடன்ஸ் என்ன? எம்பிரியோலாஜிக்கல் எவிடன்ஸ். ஓகே, எம்பிரியோலாஜிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெர்டிபிரேட்ஸில் இருக்கிற எல்லா கிளாஸஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபிஷ், ஆம்ஃபிபியன், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். இதை எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய எம்பிரியோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன இருந்தாலும், அதாவது லாஸ்ட்ல பார்க்கறதுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்காங்க, ஆனா எம்பிரியோலாஜிக்கலி எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே ஒரு காமனான ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ வெர்டிபிரேட்டுக்கு அப்படின்னு ஒரு ஆன்செஸ்டர் இருந்திருப்பாங்க, அங்கிருந்து தான் இந்த 5 கிளாஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி we can find out. ஓகே, ஸோ இதுதான் எம்பிரியோலாஜிக்கல் எவிடன்ஸ். ஓகே, பேயர்ஸ் லா. ஓகே, I'll come to that. பட் பேயர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொன்னாரு, இந்த ஒரு எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் அந்த ஒரு எம்பிரியானிக் ஸ்டேஜில் மட்டும் இருக்கிறத வச்சு டெஃபினட்டாக நம்ம அதோட ஆன்செஸ்ட்ரல் ஒரிஜினை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸோ வாட் ஹீ செட் வாஸ், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காமனான ப்ரிமிட்டிவான ஆன்செஸ்ட்ரல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே முதல்ல வரும், அதுக்கப்புறமா அது ஸ்பெஷலைஸ் ஆகி வேற வேற மாதிரியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Is that clear பசங்களா? So embryologically that is how it is. So இந்த recapitulation theory அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த Bayer's law அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ முல்லர் வந்து முதல்ல ப்ரொபோஸ் பண்ணது என்ன? recapitulation theory. அதாவது ontogeny recapitulates phylogeny. ontogeny-னா என்ன? It means embryological stagesல இருக்கிறது. phylogeny அப்படின்னா ancestral relationship. ஓகே, ஸோ இந்த எம்பிரியோஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தடவையுமே அதோட பூர்வீகத்தை திருப்பி திருப்பி நமக்கு எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ that's what it means
Ontogeny recapitulates phylogeny. Is that clear, everybody? Everyone, is it clear? எஸ். ஸோ ஒரு காமன் ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஒரு டாட்டாய்ஸாக இருக்கட்டும், ஒரு மேமலாக இருக்கட்டும், எல்லாருமே அங்கேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு எம்பிரியோலாஜிக்கல் எவிடன்ஸே தாராளமாக போகும். ஓகேயா? இஸ் இட் கிளியர்? எஸ். நான் இந்த மாதிரி எவிடன்ஸஸை தாண்டி there were a few theories. Okay, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான theories. Okay, இந்த 3 டிஃப்ரெண்ட் theories தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் லமார்க்கோட தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் acquired characters. ஓகே, அதுக்கப்புறம் டார்வினோட தியரி which is natural selection and டிவரீஸோட தியரி which is mutation theory. ஓகே, ஸோ இந்த தியரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, லமார்க்கோட தியரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தியரி. என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இது எந்த விதமான ஒரு ஃபோர்ஸ், என்ன மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம எதை நிறைய பயன்படுத்துகிறோமோ அதை நல்லா வளர செய்யும், அண்ட் எதை நம்ம ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறோமோ அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுரும், அதை வந்து வளரவே விடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஜிராஃப் வந்து ஸோ அது வந்து சின்னதாக தான் இருந்திருக்கும், ஆனால் அது வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி கழுத்தை நீட்டி அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அது மிச்ச ஜெனரேஷன்ஸ்க்கு பாஸ் ஆன் ஆகி அது அப்படியே பெரிய கழுத்தோடு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. ஸோ பேசிக்காக நம்ம எதை நிறைய யூஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து பிரெயினை பயங்கரமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அடுத்த தலைமுறையில் வந்து இன்னும் பெரிய மூளை வந்து கிடைக்கும். அது இல்லாமல் வாயை தான் நிறையா யூஸ் பண்ணோம் அப்படின்னா வர தலைமுறையில் அதிகமான வாய் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் லமார்க்கோட கான்செப்ட். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து it will be passed on to the next generation. ஸோ நம்ம அக்வயர் பண்ணுற இந்த கேரக்டர்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் அப்படின்னு லமார்க் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா டார்வினோடைய தியரி என்னவா இருந்தது அப்படின்னா, எல்லா ஸ்பீஷீஸுக்குமே எல்லா ரிசோர்ஸும் கொடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ரிப்ரடக்டிவ் பொட்டென்ஷியல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது நம்மளோட ஜனத்தொகை வந்து தாங்கவே முடியாது. ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்லையும் வந்து மேக்ஸிமம் ரிப்ரடக்டிவ் கேப்பபிலிட்டியில் இன்ஃபைனைட் ரிசோர்ஸஸ் கொடுத்தா பாப்புலேஷன் எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். அப்போது தேர் வில் பி ஓவர் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேர் வில் பி ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் நேச்சரில் நமக்கான ரீசோர்ஸஸ் ரொம்ப கம்மி இல்லையா? நம்ம டெய்லி ஷவரை திறந்து விட்டு 2 மணி நேரம் குளிக்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாருக்கும் தண்ணி கிடைக்காது, கரெக்டா? ஸோ எல்லாருக்குமே ஒரு ரீசோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் தேர் வில் பி எ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்? அதாவது இன்ட்ரா ஸ்பீசிஃபிக், ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளேயே. இப்போ நம்ம 2 பேருக்கும் வந்து இப்போ வீட்டில் வந்து இப்போ நம்ம அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கோம், ஒரே ஒரு கப் கேக் தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த வீடு முடிஞ்சுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளேயே இருக்கிற ரீசோர்ஸஸ்க்கு ஸ்ட்ரகிள் வரும். அது மட்டும் இல்லாமல் வேற ஸ்பீஷீஸோட இது போதா குறைக்கு நம்ம வீட்டில் ஒரு நாய் வேற வளர்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட சண்டைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நேச்சர்லையுமே வந்து இஃப் வி ஹாவ் லெட்ஸ் சே ஒரு சிங்கமும் இருக்குது ஒரு புலியும் இருக்குது, 2 பேருமே ஒரே ஒரு ஸ்பீஷீஸை தான் அட்டாக் பண்ணி அதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா தெர் வில் பி அ ஸ்ட்ரகிள் பிட்வீன் த ஸ்பீஷீஸ் ஆஸ் வெல். அண்ட் இந்த ஒரு என்வாயரமெண்டல் ஸ்ட்ரகிளில் யார் இருக்கிறதுலையே ஃபிட்டஸ்ட்டோ, ஓகே, whoever is the fittest, யார் தன்னை தானே அந்த என்வாயரமெண்ட்டுக்கு ப்ராப்பராக அடாப்ட் பண்ணிக்கிட்டு நல்ல கேரக்டர்ஸ் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலாக இருக்காங்களோ அவங்களால தான் இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி வர முடியும். அப்போ அவங்க தான் ஸ்ட்ரகிளை தாண்டி வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிட்டான இண்டிவிஜுவல்ஸுக்கு தான் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதுதான் பாப்புலேஷனில் ஜாஸ்தியாக இருக்கும், which means survival of the fittest அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ வாட் ஹீ ஸா, அவர் வந்து கேலபேகோஸ் ஐலண்டில் போய் பார்க்கும்பொழுது ஒரே மாதிரியான ஃபின்ச், ஓகே, அந்த பேர்ட் வந்து முதல்ல சீடு சாப்பிட்டுட்டு இருந்த பேர்ட். ஆனால் அங்கே போய் பார்த்தா சில பேர்டு சீடு சாப்பிடுது, சில பேர்டு ஃப்ரூட் சாப்பிடுது, சில பேர்டு இன்செக்ட் சாப்பிடுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அதே சீடுக்கு அடிச்சுக்கணும், எல்லாரும் ஜாமுன் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ நேரம் க்யூவில் நிற்கிறது? சில பேர் பரவாயில்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் பரவாயில்ல வேற ஏதோ அப்படின்னு சொல்லி நம்ம போகும்பொழுது தான் அந்த ஒரு இதுக்கு நம்மளே மாற்றிக்கும் பொழுது அந்த ஒரு பிரெயின் இருக்கணும்ல டு சே சரி ஓகே நான் வந்து ஜாமுன்கே வெயிட் பண்ணாமல் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஃபிட்டான இண்டிவிஜுவல் மட்டும்தான்
சர்வைவ் ஆக முடியும். ஓகே, ஸோ இன் திஸ் ப்ராசஸ் நிறைய புதுசான ஸ்பீஷீஸ் வந்து ஒரிஜினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி அதே பேர்ட் சீடு சாப்பிட்றதுலேருந்து ஒரு புது ஸ்பீஷீஸ், இன்செக்ட் சாப்பிட்ற ஸ்பீஷீஸும் வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி டார்வினோட மெயின் தியோரியா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட டிவ்ரீஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஓகே, இந்த டிவ்ரீஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஹியூகோ டிவ்ரீஸ், இவர் வந்து 1901ல் இந்த இயோனோதீரா லமார்கினா அப்படின்ற இந்த ஒரு பிளான்ட்டை வச்சு ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, இல்லப்பா நீங்க சொல்ற மாதிரி நம்ம அக்வயர் பண்ற ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு, மியூட்டேஷன் ஒன்று இருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாமே வருது. இந்த டார்வின் சொல்ற மாதிரி திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒன்றும் ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் வந்து மாறுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ வாட் ஹி செட், ஒவ்வொரு நார்மல் சீக்வன்ஸையும் தாண்டி ஒரு அப்நார்மலான ஒரு மியூட்டேஷன் திடீர்னு, அதாவது இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு வந்து வால் உள்ள மட்டும்தான் இருந்துச்சு, திடீர்னு ஒரு மியூட்டேஷன்னால நமக்கு ஒரு பெரிய வால் வந்தது அப்படின்னா, வால் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் இருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம அடக்கி வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ பப்ளிக்கா அந்த மாதிரி ஒரு புது ஸ்பீஷீஸ் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு தியோரியை அவர் சொன்னார். ஸோ வாட் டிட் ஹி சே, சடனா திடீர்னு ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல பெரிய மியூட்டேஷன் ஒன்று நடக்கும்பா. ஓகே, இது வந்து ரேண்டமா நேச்சர்ல நடக்கும். அண்ட் இந்த ஒரு மியூட்டேஷன்ல தான் எவல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த ஒரு பெரிய சிங்கிள் டக்குன்னு நடக்கிற ஒரு மியூட்டேஷன் பேர் தான் சால்டேஷன் அப்படின்னு ஹியூகோ டிவ்ரீஸ் பேர் வச்சார். ஓகே, ஸோ வாட் ஹீ செட், இட் இஸ் அ ஃபாஸ்டர் ஆல்டர்னேட்டிவ் டு டார்வின். அதாவது நம்ம கியூவில் நின்று இன்னைக்குள்ள நமக்கு ஜாமுன் கிடைக்காது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமுக்கு போகலான்னு டிசைட் பண்ணி அப்புறமா ஒரு புது ஸ்பீஷீஸ் வந்து விடிஞ்சிடும். ஸோ அதனால வாட் டிட் ஹி சே, திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மியூட்டேஷன் ஒன்று நடக்கும். அண்ட் அதிலிருந்து வர ஒரு புது ஸ்பீஷீஸ் வந்து அது தன்னைத்தானே ஒரு புது ஸ்பீஷீஸாக மாற்றிக்கும். அவ்வளோதான். இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ், ரேண்டமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். இஸ் தட் கிளியர்? ஸோ இதுதான் ஹியூகோ டிவ்ரீஸோட மியூட்டேஷன் தியோரியாக இருந்தது. ஸோ இவர் என்ன சொன்னார், மியூட்டேஷன்னால தான் வந்து தேர் இஸ் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இன்னைக்கு நம்மளை சுற்றி இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் அதான் காரணமாக இருக்கணும். ஓகே, அண்ட் அது வந்து சடனாக சொல்லிட்டுலாம் வராதுப்பா, டக்குன்னு அது வந்து நடக்கும், அவ்வளோதான் புது ஸ்பீஷீஸ்னு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு மியூட்டேஷன் வந்து பேரண்ட்ஸை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேஜாக கூட இருக்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து எந்த டிரெக்ஷன்ல வேணா நடக்கலாம், அது ஒரு பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல நடக்கலாம், இல்லை நெகட்டிவான டிரெக்ஷன்லையும் நடக்கலாம். ஸோ இதுக்கு இப்படிதான் ஆகும் அப்படின்லாம் வந்து கிடையாது, ரேண்டமான டிரெக்ஷன்லெஸ்ஸான ஒரு மியூட்டேஷனா இது இருக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் he said இதுக்கு ஒரு ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கு. ஓகே, ரேண்டமா இந்த டார்வின் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சீடு சாப்பிட முடியல நான் ஃப்ரூட் சாப்பிட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக தான் வந்து இந்த ஒவ்வொரு மியூட்டேஷனுமே நடக்குது அப்படின்னு சொல்லி he said. ஓகே, ஸோ இந்த ஒரு சிங்கிள் மியூட்டேஷன் புது ஸ்பீஷீஸை கொண்டு வரத்துக்கு ஒரு மீடியமாக இருக்கு அப்படின்னு ஹியூகோ டிவ்ரீஸோட ஒரு தியோரியா இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பர்னார்ட் கெட்டில்வெல் வந்து படித்தார். ஓகே, ஸோ இவர் என்ன படித்தாரு, ஒரு அங்கே சுற்றிட்டு இருந்த ஒரு மாத். ஓகே, இந்த மாத் பேர் என்ன, பிஸ்டான் பெட்டுலாரியா. ஓகே, இந்த பிஸ்டான் பெட்டுலாரியாவில் 2 ஃபார்ம் இருந்தது. என்ன 2 ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா, இந்த பெட்டுலாரியா ஃபார்மில் கார்போனேரியா அப்படிங்கிறது ஒரு கருப்பான ஒரு ஃபார்மாக இருந்தது, அதே மாதிரி கொஞ்சம் டல் கிரேயாக இருந்த ஒரு லைட் ஃபார்மாக இருந்தது. ஓகே, நான் இது எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, எப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கலை, ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு டைமில் நம்ம இருந்தோமோ அப்போல்லாம் வந்து மரத்து மேலே நிறைய லைக்கன்ஸ் வளரும். ஓகே, வாட் ஆர் லைக்கன்ஸ்? லைக்கன்ஸ்னா வந்து அப்படியே அந்த மரத்து மேலே நமக்கு தெரியிற ஒரு பேட்ச்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லைக்கன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு ஏர் க்ளீனாக இருக்குது, நமக்கு சுற்றி பொல்யூஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ அந்த காலத்தில் மரத்து மேலெல்லாம் லைக்கன் இருந்தது. ஓகே, அண்ட் எந்த விதமான ஸ்மோக்கு பொல்யூஷன் எதுவுமே கிடையாதா, அதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த லைட் கலரில் டல் கிரேல இருக்கிற மாத்தெல்லாம் இருக்குல்ல, ஜாலியாக போய் கேமோஃப்ளேஜ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஆஸ் யூ ஆல் கேன் சி இந்த ஒரு மாத் வந்து ஜாலியாக ஒன்னோட ஒன்றா அதுலேயே
இணைஞ்சிடுச்சு இல்லையா? அதே இது இந்த பிளாக் கலர் மாத் வந்து டிஸ்டிங்க்டாக எல்லார் கண்ட்லையும் பட்டுச்சு. அப்போ போக வரவன்லாம் இந்த பிளாக் மாத்தை தான் பிடிச்சி தின்னுவான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பெப்பர்ட் மாத் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஓகே, இந்த ஒரு டார்க் பிளாக் மாத் தான் வந்து எல்லாருக்கும் கண்ணில் தெரியும், கிரே மாத் எல்லாருக்கும் கண்ணில் தெரியாது. அப்போ எல்லாரும் இந்த பிளாக் மாத்தை சாப்பிட இவென்ச்சுவலாக என்னாச்சு, என்னோட பாப்புலேஷன் ஆஃப் பிளாக் மாத் ரொம்ப கம்மியாச்சு. லைட் மாத் ஆர் கிரே மாத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் யாருமே இதை பிடிச்சி சாப்பிடவே இல்லையே, ஏன்னா கண்ணுக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஆனால் எப்போ இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் நடந்ததோ, ஓகே, இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இந்த பிளாக் ஃபார்ம் தான் ஈஸியாக மறைஞ்சு போச்சு. ஏன்னா நம்மளோட லைக்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சதா, பொல்யூஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதா, அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால நிறைய சூட் படிஞ்சு இந்த ஒரு மரத்து மேலே அந்த ஒரு டார்க் டிஞ்சு வந்ததுனால இந்த டார்க்கான மாத்தெல்லாம் ஜாலியாக கேமோஃப்ளேஜ் ஆயிடுச்சு. அப்போ இந்த லைட்டாக இருக்கிற மாத் தான் அப்படியே குறுக்குறுன்னு கண்ணில் படுற மாதிரி இருக்குமா, போகிறவங்க அதான் அடிச்சு சாப்பிடுவான் அப்படின்னு ஆனதுக்கப்புறமா ஸ்லோலி வாட் ஹேப்பன், ஜாஸ்தியாக இருந்த என்னோட இந்த லைட் கலர் மாத் ஒரு கிரே கலர் மாத் வந்து பாப்புலேஷன் குறைஞ்சிடுச்சு, பிளாக் மாத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் தேர் இன் யோர் டெக்ஸ்ட் புக். ஓகே, அதே தான். அப்போ நீங்கள் சொல்லலாம், மேம் இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லைக்கன்ஸ் இருக்கும்பொழுது லைட்டான பார்க் மேலே பிளாக் தான் ரொம்ப டிஸ்டிங்டிவாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஓகே, அது இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்க்கு அப்புறமா நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா பார்த்தா டார்க் ஒன் வந்து ஈஸியாக மறைஞ்சிடுச்சு, லைட் ஒன் தான் வந்து நம்மளால ரொம்ப ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஒன் phenomenon that the scientist studied. ஓகே, இதுக்கப்புறத்துலேருந்து வந்த ஒரு phenomenon தான் ஹார்டி-வீன்பர்க்ஸ் ஈக்குவிலிபிரியம். ஓகே, ஹார்டி-வீன்பர்க் ஈக்குவிலிபிரியமில் என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு மேத்தமெட்டிஷியனும் ஒரு பயங்கரமான ஒரு பயாலஜிஸ்டும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு phenomenon. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாமே ஜெனட்டிக்ஸ் தான். ஓகே, ஜீன் ஃப்ரீக்வன்சிஸ் எந்த அளவுக்கு என்னோட பாப்புலேஷனில் இருக்கோ அந்த அளவுக்கு நான் வெளியே பார்க்குற ஃபீனோடைப் எனக்கு அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மியூட்டேஷன் நடக்கலை. ஓகே, ரேண்டமாக தெர் இஸ் மேட்டிங் இன் த பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு கேபிட்டல் ஏ, அதாவது கேபிட்டலான அலீலுக்கும் ஸ்மாலான அலீலுக்கும் என்னென்ன காம்பினேஷன் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஃபாலோஸ் திஸ் ஃபார்முலா a square plus 2 capital A small a plus small a square equals 1. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன, கேபிட்டல் A square அப்படின்னு சொல்லும்போது ஹோமோசைகஸ் டாமினண்டான ஜீனோடைப். ஓகே, அதே ஹெட்டரோசைகஸ் டாமினண்டாக இருக்கிறத நம்ம கேபிட்டல் A ஸ்மால் a அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ 2 கேபிட்டல் A ஸ்மால் a தான் டோட்டல் ஹெட்டரோசைகஸ் டைப்கான ரேஷியோ. ஓகே, அதுக்கப்புறமா என்னோட ஸ்மால் a ஸ்கொயர் வந்து ரெப்ரசன்ட்ஸ் என்னோட ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஜீனோடைப். அப்போ இது எல்லாமே இந்த ரேஷியோவில், ஓகே, என்னோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் ஹோமோசைகஸ், டாமினன்ட் ஹெட்ரோசைகஸ் அண்ட் ஹோமோசைகஸ் ரெசசிவ் எல்லாமே நான் ஆட் பண்ணும்போது இந்த ரேஷியோவில், ஓகே, கேபிட்டல் ஏ ப்ளஸ் 2 கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏங்கிற ரேஷியோ நான் பார்க்கும்பொழுது இஃப் இட் ஈக்குவல்ஸ் 1 அப்போ என்னோட பாப்புலேஷன் ஈக்குவிலிபிரியமில் இருக்குப்பா. ஓகே, எந்த மியூட்டேஷனும் நடக்கல, எந்த புது ஸ்பீஷீஸும் வரல, எல்லாரும் ஈக்குவிலிபிரியமில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன நடக்கணும், மேட்டிங் கம்ப்ளீட்லி ரேண்டமாக இருக்கணும். ஓகே, எந்த பாரபட்சமும் இல்லாமல் ரேண்டம் மேட்டிங் இருந்தால் தான் தெர் இஸ் அ ரேண்டம் சான்ஸ் ஆஃப் அன் ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகே, அதே மாதிரி மியூட்டேஷன்ஸ் நடக்கக்கூடாது, மைக்ரேஷன் உள்ளே போயிட்டு வரக்கூடாது. ஓகே, வேறு பாப்புலேஷன்லேருந்து என்னோட இந்த பாப்புலேஷனுக்கு எந்த ஒரு ஜீனுமே மிக்ஸ் ஆகக்கூடாது. அண்ட் இந்த பாப்புலேஷன் பயங்கர பெருசாக இருக்கணும். அப்போ தான், அதாவது 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா எனிவே யூ கேன் கெஸ் தட் மேட்டிங் வந்து ஹவு இட் கேன் கோ அப்படின்னு. பட் ரொம்ப லார்ஜான பாப்புலேஷனாக இருக்கும்போது நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, வேர் ஹவு த மேட்டிங் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்பொழுது ஒவ்வொரு ஜீனுக்கும் அடுத்த ஜீன் போகிறதுக்கான ஈக்குவல் சான்ஸ் இருக்கும்பொழுது இந்த ஒரு கான்செப்ட் பொருந்தும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஜீன் ஃப்ரீக்வன்சிஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஈக்குவிலிபிரியம் மீட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ஈக்குவலிபிரியம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, பட் இந்த ஈக்குவலிபிரியமை டிஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஈக்குவலிபிரியம் நடக்காமல் ஒரு புது ஸ்பீஷீஸ் வரணும்னா என்ன நடக்கணும்? இட் ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் திங் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆனால் இந்த ஈக்குவலிபிரியமை உடைக்கலாம். என்னது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா? இட் இஸ் சீவால் ரைட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஓகே, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா ஒரு பர்டிகுலர் அனிமல் ஓகே இந்த பாப்புலேஷனை விட்டுட்டு பக்கத்து பாப்புலேஷனுக்கு ஓடி போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு இங்கேருந்து ஒரு ஜீன் லாஸ் இருக்கா? கரெக்ட். அப்போ எனக்கு இருக்கிற ஃப்ரீக்குவென்சியில் ஒரு ஜீன் சேஞ்ச் இருக்கா? அப்போ அதனால ஒரு புது பாப்புலேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஒரு 4 பேர் இங்கேருந்து கிளம்பி தனியாக அந்த இடத்துல போய் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது தனியாக ஒரு தனி பாப்புலேஷனாக ஆப்ரேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்போ என்னோட இந்த ஜீன் பூல்ல ஓகே என்னோட இந்த ஒரு பாப்புலேஷன் இருக்கு, இந்த பாப்புலேஷன்ல நடக்கிற இந்த ஒரு ட்ரிஃப்ட்டை வந்து ஐ கால் இட் ஆஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். So changes in the gene pool is called genetic drift. So genetic drift நடந்தா என்னோட ஹார்டி-வீன்பர்க் ஈக்குவலிபிரியம் உடஞ்சிரும், ஒரு தனி பாப்புலேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். ஓகே, ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? இப்போ லெட்ஸ் சே நம்ம வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேயா, இப்போ நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ள நம்ம ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒரே பாதையில போகும்போது திடீர்னு ஒரு தனி பாதையில ஒருத்தர் மட்டும் தனியா பிரிஞ்சு போய் அப்புறம் அவர் கூடயே நிறைய பேர் சேர்ந்து போக ஒரு புது வழி அங்க ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? அப்போ அப்படி ஒரு புது வழி ஃபார்ம் ஆகும்பொழுது முதல்ல நம்மளோட இந்த பாத்து விட்டுட்டு அந்த ஒரு அதிக பிரசங்கி தனியா போனான்ல அந்த தனியா போனவர் தான் இந்த புது பாத்தோடைய ஃபவுண்டர். கரெக்டா? அப்போ அந்த ஃபவுண்டருக்கு பின்னாடி போற எல்லாருமே ஒரு தனி பாப்புலேஷனா ஒரு தனி ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஜெனட்டிக்கலி கூட அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சயின்டிஸ்ட் ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆகும் பொழுது ஒரு ஃபியூ ஃபவுண்டர்ஸ் ஒரு சில ஜீன்ஸை கேரி பண்ணிட்டு அங்க போய் ஒரு புது காலனியை தொடங்கும் பொழுது அது ஒரு புது பாப்புலேஷனா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Is that clear, pasangla? So that is founders effect. Now moving on to natural selection. Of course, நம்ம நேச்சரே நான் சொன்ன மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நேச்சரே வந்து அதோட பொல்யூஷன் அதோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளாக்கு நிறைய உயிர் வாழணுமா இல்லை கிரே மாத் நிறைய உயிர் வாழணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுது இல்லையா? அதே மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ரீப்ரொடக்ஷன் கேன் பி சீன். யாரெல்லாம் எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் இப்போ ஒரு சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிங்கமோட இதில் எந்தெந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபிட்டாக போய் ஹண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு குகையில் வாழ்ந்து ப்ரொடெக்டடாக இருக்காங்களோ அந்த ஒரு சம் இண்டிவிஜுவல்ஸ் தான் நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற சிங்கமோட ஃபேமிலி தான் நிறைய வளரும் அண்ட் அதோட ஜீன் பூல் தான் பாப்புலேஷனில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் ஆர் நிறையா இருக்கும் அந்த பாப்புலேஷனில் அப்படின்னு சொல்லிங்கிறது தான் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து இஸ் டிஃபரன்ஷியல் ரீப்ரொடக்ஷன் த்ரூ சக்சஸிவ் ஜெனரேஷன்ஸ். ஸோ இந்த ஜெனரேஷனில் எந்த சிங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சிங்கமோட ஃபேமிலி தான் வந்து நிறைய வளர முடியும், நிறைய சிங்கம் அங்கேருந்து தான் வரும் அந்த ஃபேமிலியில இருந்தா. அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன் பார்க்கும்பொழுது எந்தெந்த சிங்கம்லாம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கோ எந்தெந்த சிங்கம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அது மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகும் அப்படிங்கிறது தான் நேச்சுரல் செலெக்ஷன். Is that clear, பசங்களா? ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது தான் டார்வினோட முக்கியமான ஒரு தியரியா இருந்தது. நான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன்ல நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஓகே, என்ன மெக்கானிசம் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் நடக்கலாம். ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரஃப்லி நம்ம ஹியூமன் ஹைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரஃப்லி நம்ம எல்லாருமே வந்து ஒரு 5 அடியிலேருந்து 6 அடிக்குள்ள இருப்போம் இல்லையா? மேக்ஸிமம் ஆஃப் த பாப்புலேஷன் நான் சொல்றது ரஃப்லி ஒரு 5 அடியிலேருந்து 6 அடிக்குள்ள இருப்போம். 7 அடிக்கு ஜாஸ்தியா இருக்கிறவங்களோ இல்ல 4 அடிக்கு கம்மியா இருக்கிறவங்களோ நம்ம பாப்புலேஷன்ல ஓவராலா பார்க்கும்பொழுது ரொம்ப கம்மி இல்லையா? அப்போ
ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சோம், ஓகே, இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம், இதுதான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், அதாவது 4 அடிக்கு கீழே 7 அடிக்கு அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா curve will look something like this. ஸோ நடுவில் இருக்கிற இந்த ஒரு ரஃப்லி மீடியாக்கர் ரேஞ்சில் இருக்கும் இல்லையா, 5லேருந்து 6 அடி, நம்ம தான் வந்து பாப்புலேஷனில் ஜாஸ்தியாக இருப்போம். இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் வந்து ஓகே ஃபேவரிங் அண்ட் ஆவரேஜ் வேல்யூ ஃபார் அ ட்ரேட் இஸ் கால்ட் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன். ஓகே, இதே டைரெக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஃபீனோடைப்பை நான் அதிகமாக அதுக்கு ஒரு 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 பாரபட்சம் கொடுத்து பாவம் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபேவரிசம் காட்டினேன் அப்படின்னா that becomes a directional selection. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் நடந்தப்போ ஒரு டைமில், அதாவது இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்க்கு முன்னாடி என்னோட கிரே மாத்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, பிளாக் மாத்ஸ் அதை விட கம்மியாக இருந்தது. அதே இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்க்கு அப்புறம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்னாச்சு, கிரே மாத்ஸ் கம்மியாகி பிளாக் மாத்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போது ஏதோ ஒரு பக்கம் நான் அப்படியே சாயிறேன் அப்படின்னு சொன்னா that becomes my directional selection. Is that clear? இதே disruptive selection அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமான இதுதான் நான் சூஸ் பண்ணுவேன், நடுவில் இருக்கிறவனை வாழ விட மாட்டேன் அப்படின்றது தான் டிஸ்ரப்டிவான செலெக்ஷன். ஸோ இந்த 3 மெக்கானிசம்ஸுமே வந்து கேன் பி சீன் இன் நேச்சர். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது செலெக்ஷன் கேன் பி அ stabilizing selection, a directional selection, or it can be a disruptive selection. Is that clear, everybody? Is that clear? Fantastic. So இந்த எவல்யூஷன் எல்லாமே வந்து நம்ம தியரிஸ் படித்து இதுக்கான எவிடன்ஸ் என்ன தான் படிச்சிருந்தாலும் there were scientists, ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபாசில்ஸ் எல்லாம் எடுத்து படித்தாங்க அப்படின்ட்டு, அதிலிருந்து ஒரு ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல், அதாவது நம்ம பூமி வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு டைம் ஸ்கேலாக சின்ன சின்ன யூனிட் ஆஃப் டைம்ஸ் வச்சு டெவலப் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து 5 ஈராஸ் தான் நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ எரா வந்து வாட் கேன் வி சே, ஆர்கியோசோயிக், புரோட்டீரோசோயிக், பாலியோசோயிக், மீசோசோயிக், சீனோசோயிக். ஸோ இது எல்லாமே எரா. ஓகே, இந்த ஒவ்வொரு எராலையுமே வந்து there are many பீரியட்ஸில் there are epochs. அதிலிருந்து வர ஒவ்வொரு டைம் டியூரேஷனில் என்னென்ன மாதிரி ஆர்கானிசம்ஸ் வந்திருக்கு, அனிமல்ஸ் வந்திருக்கு, பிளான்ஸ் வந்திருக்குங்கிறத நம்மளால் கிளியராக படிக்க முடியும். ஓகே, ஸோ மீசோசோயிக்லேருந்து சீனோசோயிக் அப்படின்னு சொல்லும்பொழுது ரஃப்லி 180 மில்லியன் வருஷத்துலேருந்து ஒரு 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் படிக்க முடியும். ஓகே, நினச்சி பாருங்கள் எவ்வளோ வருஷமாக யாரெல்லாம் உட்காந்து படிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இஃப் யூ see here, நான் சொன்ன மாதிரி இதுதான் எரா, இதுதான் வந்து பீரியட். ஓகே, ஸோ பாலியோசோயிக் எரால வந்து வி ஹேட் சிலூரியன், டிவோனியன், கபோனிஃபெரஸ், பெர்மியன் பீரியட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மீசோசோயிக்கில் ட்ரையாசிக், ஜுராசிக், கிரிட்டேஷியஸ், அதுக்கப்புறமா சீனோசோயிக்கில் டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி. ஸோ இஃப் யூ சி இதுலேயே கிளியராக உங்களுக்கு தெரியும் பிளான்ட்ஸ் வந்து எங்கே ஆரம்பித்து இன்னைக்கு, அதாவது குளோரோஃபைட் ஆன்செஸ்டர்ஸாக ஆரம்பித்து அங்கேருந்து today we have bryophytes, ginkgos, genitals, angiosperms, dicotyledons, monocotyledons எல்லாமே அங்கேருந்து தான் இவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ சி ஆனிமல்ஸ், அதே மாதிரி ஒரு ஏர்லி எக்ஸ்டிங்டான ஒரு ரெப்டைலிருந்து we had the sauropsids, the synapsids, and அதுலேருந்து எவ்வளவோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இவால்வ் ஆகி அங்கேருந்து தான் டுடே நம்ம மாடர்ன் டே டர்ட்டில்ஸ், லிசர்ட், ஸ்னேக்ஸ், டுவாத்தராஸ், க்ராக்கடைல்ஸ், இது எல்லாமே மேமல்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கரெக்டா? ஸோ டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பசங்களா, நம்ம பாலியோசோயிக் எரால, அதாவது 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எரால ஃபஸ்ட்டு சிலூரியன் பீரியடில் நிறைய ஜார்ட் ஃபிஷ் தான் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் டிவோனியன் பீரியடில் இட் வாஸ் ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், எங்கே பார்த்தாலும் மீனாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா கார்பானிஃபெரஸ் பீரியடில் லாட் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் வருது. பெர்மியன் பீரியடில் தான் ரெப்டைல் ஸ்டார்டட் டு கம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன் நம்ம மீசோசோயிக் ஈரால ரெப்டைல்ஸ் வந்து
ட்ரையாசிக், ஜுராசிக், கிரிட்டேஷியஸ் வரைக்கும் நம்ம டைனோசர்ஸ் தான் உலகத்தை ஆண்டுது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம் இல்லையா? ஸோ இட் வாஸ் தி ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். எல்லாரும் ஜுராசிக் வேர்ல்டு படம் பார்த்தீங்களா? அதுலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இந்த ஒரு 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த டைனோசர்ஸ் எல்லாமே வாழ்ந்தது. அண்ட் கிராஜுவலாக கிரிட்டேஷியஸ் பீரியட்ல தான் இட் ஆல்சோ பிகேம் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். ஓகே, தெர் இஸ் ஆல்சோ அ தியரி தட் சேஸ் தட் இந்த டைனோசர்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவா அங்கிருந்து பேர்டாகவோ இல்லை மேமலாகவோ மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக அது எக்ஸ்டிங்க்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு நம்ம எந்த டைனோசரையும் பார்க்கல, அதனால் நம்ம அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு நம்பிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மீசோசோயிக் ஏரா வாஸ் த ஏஜ் ஆஃப் reptiles. Okay, and அதுக்கப்புறமா Cenozoic eraல வந்து is the golden age for insect, birds and mammals, because இன்னைக்கு யார் உலகத்தை ஆளறா அப்படின்னா it is the mammals who are ruling இல்லையா? ஸோ இந்த Cenozoic eraல we have the tertiary and the quaternary period, and இதிலிருந்து ஒவ்வொரு கட்டமாக வந்து we can see எப்படி வந்து இந்த இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாமே வந்து ஒரு 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து it has started to evolve, okay, to whatever it is today. Is that clear, pasangla? So this is the geological time scale. Now moving on to a very very important concept unga board exam பொறுத்த வரைக்கும் human evolution. Okay, human evolution பத்தி சொல்லுங்க அப்படின்னு 5 மார்க்குக்கு கேள்வி கேட்டா கூட நம்ம கண்ணை மூடிட்டு எல்லா ஸ்டேஜுக்கு அதுக்கு என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னு மட்டும் ஒரு நோட் போட்டோம் அப்படின்னா இந்தாப்பா 5 மார்க் வச்சுக்கோ லட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. Okay, a very expected and a very very easy concept pasangla. Is that clear? So human evolution எங்க நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா சென்ட்ரல் ஆப்பிரிக்கால நடந்திருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம எல்லாம் நம்புற மாதிரி குரங்குல இருந்து தான், ஃப்ரம் primates or ape like ancestors இருந்து தான் ஹியூமன்ஸ் வந்து இவால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் இவல்யூஷன், ஹியூமன் இவல்யூஷன் அண்ட் கல்ச்சரை படிக்கிறதுக்கு பேர் தான் ஆந்த்ரோபாலஜி. அண்ட் நிறைய ஃபாசில்ஸ் அதுல இருந்துலாம் நம்ம வந்து கத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஏப்ல இருந்து தான் நம்ம வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு we can believe. ஓகே, கேரலஸ் லீனியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் நமக்கு ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற பேரை கொடுத்தார். ஓகே, நவ் இஃப் யூ சி நம்மளோட ஃபாசில்ஸ் எடுத்து படிக்கும் பொழுது ஆப்பிரிக்கா, ஏஷியா, யூரோப், டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு ஒரிஜின் இருக்கிறதா நமக்கு ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, பட் எக்ஸாக்டா எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது the first form was Dryopithecus. ஓகே, இந்த Dryopithecus வந்து உங்களில் சில பேர் மாதிரி தான், நம்மள சில பேர் மாதிரி ஃபுல் குரங்கு. ஓகே, ட்ரீ ஏப்ஸா வாழ்ந்தவங்க. ஓகே, 15 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். அதோட ஃபாசில்ஸ் யூரோப், ஆப்பிரிக்கா, ஏஷியா எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். ஓகே, 4 காலில் மரத்து மேலே வாழ்ந்த ஒரு ஃபார்ம். அண்ட் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரையோபித்திகஸ்ல இருந்து ராமோபித்திகஸ், அதாவது அதே மாதிரி குரங்கு பிஹேவியர் தான், பட் கொஞ்சம் குரங்கு மாதிரி இல்லாம மனுஷ மாதிரியா இருந்த ஒரு ஏப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது வந்து ஏஷியால ஷிவாலிக் ஹில்ஸ் இன் ஹிமாலயாஸ் பக்கத்துல இருந்து இதோட ஃபாசில்ஸை வந்து எடுத்திருக்காங்க. இதுவும் 4 காலில் நடந்து பயங்கரமான ஜாஸ், லார்ஜ் டீத்லாம் இருந்து நிறைய ஹியூமன் லைக் ஃபீச்சர் அதுக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, பட் ஆனா அப்போதைக்கு அதோட கிரீனியல் கெப்பாசிட்டி எல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா we have the Australopithecus. இந்த Australopithecusக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கு, பிகாஸ் அதை கண்டுபிடிச்ச இடத்துல இருந்து அவன் பேர் வச்சிருக்கான் அதுக்கு. பட் ஓவராலா இட் இஸ் Australopithecus. ஓகே, we can call it a tuang baby or a Paranthropus, Lucy. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்க்கு டிஃப்ரெண்ட் பேர் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இதோட ஃபாசில்ஸ் வந்து நமக்கு ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இவங்க வந்து 2 காலில் நடந்திருக்காங்க. ஓகே, ஆனால் கொஞ்சம் கால் வந்து பெண்ட் பாஸ்டரில் நக்கிள் வாக்கிங் இருந்திருக்கு, கை யூஸ் பண்ணி வாக் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோன் டூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அவங்களோட கிரீனியல் கெப்பாசிட்டி வெறும் ஒரு 450லேருந்து 600 சிசியாக மட்டும்தான் இருந்தது. ஓகே, அங்கிருந்து வந்து we came to Homo habilis. ஸோ ஹோமோ ஹேபிலிஸ் தான் நம்ம ஹேண்டி மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பயங்கரமான ஒரு தம்ப், நல்ல டூல் மேக்கிங் கெப்பாசிட்டி, ஹண்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ஹோமோ ஹேபிலிஸ்க்கு இருந்தது. ஓகே, இது வந்து ஒரு 2லேருந்து 1.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இதோட ஃபாசில்ஸ் நமக்கு அகைன் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு.
ஓகே, இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து ரஃப்லி 650 to 800 சிசி. ஸோ பெட்டரான மூளை, நிறைய டூல்ஸ் ஃபார்ம் பண்ணி நல்லா யூஸ் பண்ணக்கூடிய திறமை வந்து இந்த ஹோமோ ஹாபிலிஸ்க்கு இருந்தது. அங்கிருந்து இவால்வ் ஆனது ஹோமோ இரெக்டஸ். ஸோ ஹோமோ இரெக்டஸை வந்து வி ஆல்சோ கால் இட் பித்திகான்ட்ராபிஸ், ஓகே, ஆர் ஜாவா மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபாசில் அகெயின் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப் இது எல்லாத்துலேருந்துமே வந்து நமக்கு இதோட ஃபாசில்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஒரு 6 மில்லியன் வருஷத்துலேருந்து 1.5 மில்லியன் வருஷத்துக்குள்ளே தான் இவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம். ஓகே, ஸோ இவங்களும் 2 காலில் நடந்தாங்க, பயங்கரமான டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. தே ப்ராபப்ளி ஸ்டார்டட் ஈட்டிங் மீட் அண்ட் தே வர் வெஜிடேரியன்ஸ் ஆல்சோ. ஓகே, அண்ட் இவங்க தான் ஃபயரை முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி பிலீவ். ஓகே, ஸோ ஹோமோ இரெக்டஸோட பிரெயின் கெப்பாசிட்டி ரஃப்லி 900 சிசியா இருந்திருக்கும். ஓகேயா, அண்ட் தென் வி ஹாவ் த நியாண்டர்தல் மேன். ஸோ நியாண்டர்தல் மேன் தான் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு மேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு இந்த ஹோமோசேப்பியன் நியாண்டர்தல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு 1,00,000 வருஷத்துலேருந்து 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கும். யூரோப் அண்ட் ஏஷியாவில் இதோட ஃபாசில்ஸை நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு வந்து சின்ன இருக்குல்ல, ரொம்ப ஹெவியான ப்ரௌ ரிட்ஜஸ் இருந்தது. தே வாஸ் ஸ்டவுட். தே ஹேட் பரியல் கஸ்டம்ஸ். ஓகே, அவங்க வந்து அவங்களோட இறந்து போனவங்களை பரி பண்ணுறது, தன்னோட உடம்பு வந்து ஹைட்ஸ் யூஸ் பண்ணி, இலை யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான ப்ராக்டிசஸ். தே ஆல்சோ பில்ட் ஹட்ஸ். ஓகே, ஹட் எடுத்து வீட்டில் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஹேபிட்ஸ், பழக்கங்கள்லாம் வந்து இந்த நியாண்டர்தல் மேனுக்கு இருந்ததா நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் இதோட பிரெயின் கெப்பாசிட்டி 1400 சிசியா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அனுமானம். ஓகே, அண்ட் தென் அங்கேருந்து வந்து தான் ஒரு ஹோமோசாப்பியன். ஆனால் ஹோமோசாப்பியனோட கொஞ்சம் primitive form Cro-Magnon man அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோசேப்பியன் ஃபாசிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட ஃபாசில்ஸை நம்ம ஃப்ரான்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ரஃப்லி 75,000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்போம் அப்படின்ட்டு. அண்ட் அங்கிருந்து இவென்ச்சுவலாக we had the modern man or the Homo sapiens. Is that clear? ஸோ இவங்களுக்கு நம்மள மாதிரியான ப்ராப்பர் ஒரு சின் இருந்தது, ஒரு லீன் ஃபிசிக் இருந்தது. ஓகே, போ அண்ட் ஆரோ யூஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி, லாங்குவேஜஸ் பேசுறதுக்கு, நாயை டொமெஸ்டிகேட் பண்ணுறது, தேவர் ஆம்னிஃபெரஸ், கேவ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் நமக்கு இருக்குது. ஓகே, அண்ட் அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வாஸ் ரஃப்லி 1650 சிசி. அண்ட் அதுக்கப்புறமா மாடர்ன் மேன் ஃபைனலாக இவால்வ் ஆகும்பொழுது நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி ஒரு 1350 சிசியாக செட்டில் ஆகிட்டோம். ஓகேயா பசங்களா? ஸோ இதுக்கப்புறமா இஸ் ஆல் ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து ஹோமோசேப்பியன்ஸ் தான் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணி, ஹியூமன் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி, டிஃப்ரெண்ட் விதமான ஆர்ட்ஸ், டெக்னாலஜி எல்லாத்தையுமே கொண்டு வந்தது ஹியூமன் சேப்பியன்ஸ் தான். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. யா பசங்களா, இஸ் தட் ஓகே? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு சூப்பராக பேப்பரில் எழுதிட்டீங்க அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷனுக்கு 100 on 100. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ வேற எந்த டவுட் இருந்தாலும் தயங்காம கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. இல்லாட்டி சூப்பர் மேம் மாஷ், நான் வந்து இந்த சாப்டருக்கு ரெடி அப்படிங்கிறதையும் த்ரோ சம் ஸ்டார்ஸ் அண்ட் புட் இன் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே பசங்களா? ஆல் ரைட். ஸோ மறக்காம நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. இந்த செஷன் உட்பட எல்லா செஷனுடைய பிடிஎஃப்ஸ், எல்லா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு வந்துடும். ஓகேயா? இஸ் தட் கிளியர்? ஸோ டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் நம்ம கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அண்ட் எல்லாரும் வந்ததுக்கு ஆதாரமாக அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகேயா? ஆல் ரைட் பசங்களா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த செஷனில் சீக்கிரமே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பை பாய்.